பெட்டகுரும்பா பற்றியும் அவரை பற்றி அறிமுகப்படுத்துவார். அதோடு சேர்ந்து நமக்கு பாடல் பாடி நம்மளை எல்லாம் டான்ஸ் பண்ண வைக்க போகிறார். தேவனோட நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த கிறிஸ்மஸ் தினத்தை நினைவு கூர்ந்து இங்கே இந்த மாதிரி ஒரு கூடுகை ஆண்டவர் நிர்ணயித்தபடினால் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலும் நாங்கள் பெட்டகுரும்ப மக்களும் பணியா மக்களும் சேர்ந்து மற்ற நீங்களும் எங்களோடு சேர்ந்து இந்த ஆண்டவருடைய பிறப்பின் தினத்தை நினைத்து நினைவு கூர்ந்து சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு எங்கள் கூட சேர்ந்தபடினால உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நாங்கள் எங்கள் பெட்டகுரும்ப மக்கள் வந்து 3 ஸ்டேட்டில் இருக்காங்க. கர்நாடகா, பின்ன கேரளாவில் வயநாடு, நீங்கள் தமிழ்நாடு நீல்கிரிஸில். நாங்கள் வந்து டேனியன்னா நாங்களாம் வந்து பெட்டகுரும்ப மொழியில் வந்து வேதாகமத்தை மொழிபெயர்ச்சிட்ருக்கோம். புதிய ஏற்பாடு முடிஞ்சு பழைய ஏற்பாடு ஒரு 75% வந்து முடிஞ்சிருச்சு. தொடர்ந்து நாங்கள் படிச்சுட்ருக்கோம். எங்களுக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு பாட்டு எங்கள் பாஷையில் இருக்குது. அது இயேசுவினுடைய வருகையை குறித்ததான ஒரு பாட்டு, அர்த்தம் உள்ள ஒரு பாட்டு. அதுக்கு எல்லாருமே நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த அர்த்தம் இருக்கும். அந்த பாட்டை நாங்கள் பாடுறோம், மொபைலில் போட்டு விட்றோம். கொஞ்சம் இடம் வேணும் எங்களுக்கு டான்ஸ் பண்ணணுன்னா. நீங்களும் வந்து கொஞ்சம் ஏன்னா வந்து நிறைய பேர் இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். இந்த டான்ஸு எங்கள் கூட வந்து நீங்களும் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் அவங்களுடைய டீச்சர் பற்றி சொல்லுங்கள் சார். நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். 5 to 10 minutes சார். சரி 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 ಇಲ್ಲಿ ಚರ್ಚ್ನ ಸಾಮ್ ಜಗತ್ರೆ ಯಾವ ಚರ್ಚ್ ಸಾಮ್ ಜಗತ್ ಓಕೆ ನಮ್ಮ ಅಲ್ಲಿಯಾ ஃபர்ஸ்ட் நமக்கு டீச் பண்ணுவாங்க. வாங்க, யாரெல்லாம் டான்ஸ் ஆட போகிறீங்க? சுகர், ப்ரெஷர், பிபி எல்லாம் கம்மி பண்ண போகிறீங்க. சக்கரையே நீ பாடு, சக்கரையே வராது. பாட்டை கேட்டுறீங்களே? ஓடி வாங்க, ஓடி வாங்க, வாங்க 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 சிஸ்டர், வாங்க. மிஸ்ஸஸ் ஸ்டான்லி அவங்க வாங்க. அவங்க பேர், அக்கா பேர் கேத்ரின் அக்கா. நீங்கள் வாங்க, நீங்கள் வந்துட்டு எல்லோரும் வந்துடுவாங்க. வாங்க வாங்க, எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். முதல்ல ஸ்டெப்ஸ் வந்து எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. நம்ம டீம் ரெடியாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸை பார்த்துட்டு ஹெவியாக இருந்தால் பண்ண மாட்டாங்களா ஸ்டெப்பு? எங்கே ஸ்டெப்பு பார்க்குறோம், ஈஸியாக இருந்தால் பண்ணிக்கலான்னு. வா நிஷா வாங்க, நீங்கள் வாங்க. இரும்பல் தான், கால் கையிலலாம் டான்ஸ் ஆடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க 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 பாப்பா, நீங்களாம் வாங்க. இவங்க சொல்லி தருவாங்க, அவங்கள பார்த்து நம்ம எல்லாருமே டான்ஸ் பண்ணலாம். மகேஷ் வாங்க மகேஷ், அப்போ தான் நீங்கள் ஆடும்போது நாங்கள் வரும். ஓடுவாங்க ஓடுவாங்க. மகேஷ் வாங்க வாங்க. ஜான் பாபு நீங்கள் வாங்க. நம்மளாம் யங்ஸ்டர்ஸ் டான்ஸ் பண்ணணும், இல்லைன்னா வேறு லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்க. வாங்க 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 வாங்க, கலந்துக்கலாம். ஐயா நீங்களும் வாங்க, சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க, கலந்துக்கலாம். நம்ம மேஜிக் மேன் ப்ளீஸ் வாங்க 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 வாங்க. தேங்க்யூ கேரல்ஸ் டீம், வாங்க வாங்க. பெட்டகுருமா டான்ஸ் ஆட எம்டி ஸ்டூடெண்ட் நீங்கள் வரலாம். பாட்டு பாடிட்டோம், எங்கள் ஈவெண்ட் முடிஞ்சுன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் வாங்க வாங்க, எல்லோரும் வாங்க. அவங்க பாட்டு ரெடி பண்ணுற வரை நான் பேசிகிட்டு இருப்பேன், அதுக்குள்ளே நீங்கள் வந்துடுங்க. வாங்க எல்லாரும் வாங்க. மைக்கில் பாடுங்க, 2 நிமிஷம் பாடுங்க. இவ்வளோதானா? வந்திருக்காங்க 2 பேர் வந்திருக்காங்க. தமிழில் நீங்களும் டான்ஸ் ஆடலாம், மேலே இருந்தே டான்ஸ் ஆடலாம். எல்லாம் சிஸ்டர் எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க சிஸ்டர். அம்மா வந்து டான்ஸ் ஆடிடுவாங்க. வாங்க வாங்க. ஸ்டெப்பு பார்த்துட்டு தான் வரேங்கிறாரு. ஹெவியாக இருந்தால் வரமாட்டேன்.
எல்லாம் லைட் ஸ்டெப் தான். இப்போ தொடங்கி கொஞ்ச நேரத்தில் டேனியல் அங்கிள் உள்ள வந்துருவாரு. டேனியல் அங்கிள் தான் அதான் ஆன்ட்டி வரணும். எங்கள் ஆன்ட்டி வாங்க, ஆன்ட்டி வாங்க, நீங்கள் சூப்பராக ஆடுவீங்கன்னு அங்கிள் சொல்கிறாரு. வாங்க, எங்களுக்கு உங்கள் திறமையை காட்டுங்கள் ப்ளீஸ். வாங்க வாங்க வாங்க. வெரி குட். டான்ஸ் வீட்டில் மட்டும் தான் ஆடுறீங்க போல. வாங்க வாங்க, இங்கே எங்களுக்கும் வாங்க ப்ளீஸ். அங்கிள் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு, வாங்க ப்ளீஸ் வாங்க. ஸ்டெப் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போடல, வர வைக்கிறோம். ஐயோ இது நமக்கு வராதே அப்படின்றதுனால தான் உங்களை எல்லாரும் இங்கே வர வைக்கிறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் பெட்டகுருபா டான்ஸ் வந்து நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து தரங்கம்பாடியில் நாங்கள் பண்ணோம். தரங்கம்பாடியில் அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வு அங்கே சிஎன் பால்க்கு பற்றி தெரியும். அவங்க இடத்துல இவங்க பாடல்கள் பாடி ஆராதிக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதை வந்து எங்கள் டைரக்டர்ஸ் அண்ட் பிரின்சிபால்ஸ் வந்து அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. அது நிறைய பேர் அங்கே கவனிச்சாங்க. சென்னையில் நிறைய டீம்ஸ் எல்லாம் வந்தாங்க. அது பெட்டகுருபா டான்ஸுக்குன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவிங்கே இருக்குது. அதனால் அதெல்லாம் நம்ம கலந்துக்கலாம். யூடியூப்லலாம் நிறைய வீடியோஸ் இருக்குது. இப்போது பெட்டகுருபா மத்தியில் அவங்க பெட்டகுருபா அவங்களுக்கு வேண்டிய ஒரு அப்போஸ்தலனாக கர்த்தர் ஏற்படுத்தின எங்கள் அங்கிள் டைரக்டர் எங்கள் டேனியல் அங்கிள் அவர் வந்து முன்னாடி இந்த மக்கள் வச்சுருப்பாரு. சிறு வார்த்தைகள் அவங்களோட பகிர்ந்து கொள்வார். அதுக்குள்ளே அந்த பாடல் உங்களுக்கு தயாராகிடும். ஸோ இந்த பெட்டகுருமா மக்கள் வந்து மாறன் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த 3 ஸ்டேட்டில் இந்த பார்டரில் இருக்கிறாங்க. குறிப்பாக வந்து முதுமலை, பண்டிப்பூர், வயநாடு அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருந்தவங்க இப்போ வந்து ஃபாரஸ்ட் ஓட்டி வெளியில் சின்ன சின்ன கிராமங்களில் வசிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 40 கிராமத்தில் அவங்க வசிக்கிறாங்க. அதே மாதிரி கேரளாலேயும் ஒரு 40 கிராமங்கள், கர்நாடகாவில் ஒரு 80 கிராமங்கள் பக்கத்தில் வசிக்கிறாங்க. இவங்க மத்தியில் ஊழியத்துக்காக சொல்லி ஆண்டவர் எங்களை வந்து 2000 இங்கே கூட்டிகிட்டு வந்தார். 2000 நாங்கள் கிட்டத்தட்ட 25 வருஷங்களாக இந்த மக்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறோம். முதல் ஒரு 1-2 வருடங்கள் வந்து அந்த மொழியை நாங்கள் படித்தோம். அந்த மொழியில் வந்து எழுத்து கொடுக்கறதுக்காக அந்த ஃபோனாலஜின்னு சொல்லுவோம், அந்த சவுண்ட் சிஸ்டம்லாம் படித்து அவங்களுக்கு தமிழ் அவங்க தனியாக எழுத்து கொடுக்கலாம். தனியாக எழுத்து கொடுத்தா அதை தனியாக படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் கிளாஸ் நடத்தணுன்றதுனால தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தமிழ் எழுத்தில் சின்ன மாடிஃபிகேஷன், அதே மாதிரி கேரளாவில் மலையாளத்தில், அதே மாதிரி கர்நாடகாவில் வந்து கன்னட எழுத்தில் சின்ன மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி அவங்க மொழி வேறு, ஆனால் அந்த எழுத்துக்கள் வந்து தமிழ், மலையாளம், கன்னடா 3 மொழியிலையும் அந்த எழுத்துக்களை கொடுப்பதற்கும் அந்த மொழியுடைய இலக்கணம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இப்போ தமிழில் வந்து ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் இருக்கும். அதே மாதிரி நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம். அவங்களுக்கு வந்து 2 காலம், 2 டென்ஸ் மட்டும் இருக்கும், பாஸ்ட், நான் பாஸ்ட்ன்ற மாதிரி. இந்த மாதிரி அந்த இலக்கணத்தெல்லாம் நாங்கள் கற்றுக்கொண்டு அவைகளை எழுத தேவன் கிருபை செய்தார். அதுக்கப்புறம் 2005-6 நினைக்கிறேன் மார்க் புத்தகத்தை நாங்கள் மொழிபெயர்க்க தேவன் உதவி செய்தார். அதுக்கப்புறம் 2012 புதிய ஏற்பாடு முழுமையாக மொழிபெயர்த்து முடிக்கவும் 2014 வந்து வெளியிடவும் தேவன் கிருபை செய்தார். இதுக்கிடையில் வந்து நாங்கள் முதல்ல கூலூருக்கு வந்தப்போ வந்து கிறிஸ்தவங்க யாருமே கிடையாது. ஒரே ஒருத்தர் இருந்தார், அவரும் பின்மாற்றத்தில் போயிட்டார். நாங்கள் 3 மாநிலங்களில் சுற்றி திரிஞ்சோம். தேவனுடைய பிள்ளைகளை தேடி ஒரு சில பேரை கண்டுபிடிக்க தேவன் கிருபை செய்தார். இவங்களுக்குன்னு வந்து வருஷத்தில் ஒரு முறை 3 ஸ்டேட்டில் உள்ள விசுவாசிகளை ஒன்றாக கூட்டி 4 பேர் எங்கள் வீட்டில் சேர்ந்தாங்க. 2006 நினைக்கிறேன். 4 பேராக சேர்ந்து அதுக்கு இயேசு மக்கு பொழுவு, இயேசுடைய பிள்ளைகளுடைய விழா அப்படின்னு சொல்லி நாங்கள் கொண்டாடினோம். ஸோ வருஷம் நாங்கள் கொண்டாடுறது வழக்கம். அதுக்கப்புறம் அப்படியே போக போக ஒரு கடந்த மீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 பேர்கிட்ட சேருவதற்கும் அந்த கூடுகை வந்து இயேசு மக்கு பொழுவு ஒரு வருஷத்தில் 3 நாட்கள் ஒன்றாக கூடி ஒரு தடவை இந்த வருஷம் தமிழ்நாடுனா அடுத்த வருஷம் கர்நாடகா, அடுத்த வருஷம் கேரளா அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பித்தோம். அந்த கூடுகையிலெல்லாம் இந்த ஆட்டங்களை வந்து விட்டுறக்கூடாது, அவங்களுடைய இசையும் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணோம். இன்னும் அந்த இசையெல்லாம் உள்ளே கொண்டு வர முடியல. ஆனால் இந்த பாடல்களை வந்து நாங்கள் இந்த இயேசு மக்கு பொழுவில் கொண்டு வர தேவன் கிருபை செய்தார். நான் அவ்வளோவா ஆடி பழக்கம் இல்லை, எனக்கு பாட்டெல்லாம் எழுதியிருக்கிறேன் அவங்க மொழியில். என்னுடைய மனைவி வந்து பாடல் எழுதியிருக்கிறாங்க, அவங்க கூட சேர்ந்து ஆடவும் செய்வாங்க. இந்த நாளில் வந்து இவங்களோட சேர்ந்து இதை பண்ணுவதற்கு தேவன் தந்த கிருபைக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்படிதானே? ஓகே, தேங்க்யூ.
எப்படி டான்ஸ் எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? சூப்பர்வா? நிஜமாவே ஈஸியா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனா சுத்தி சுத்தி வரும்போது லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்கு. இப்பதான் தெரியுது ஏன் ஆன்ட்டி வரல டான்ஸ் ஆடலான்னு. வயசானதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. எனக்கே ஒரு மூச்சு வாங்கி போய். ஆனா ரொம்ப சிம்பிள். ஆடி முடிச்சிட்டீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் எந்திரிச்சிடலாம். நம்ம நின்ன இடத்துல இருந்தே நம்ம அந்த மூவ்மெண்ட் கொடுக்கலாம். சுத்தி சுத்தி வர்றது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஈஸி டான்ஸ் தான், ஆனா கொஞ்சம் ஸ்டாமினா வேணும். வாங்க எல்லாரும் எந்திரிச்சு நிக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தண்ணி குடிச்சுக்கிறாங்க. ஆமா, நானும் அவர் சூப்பரா ஆடிட்டீங்க. நீங்க சென்னையில வந்து நானும் எதுவும் மயக்கம் வந்து சுத்தி சுத்தி ஆடுறேன். பஸ் டிராவல் எல்லாம் அந்த சிம்பிளான ஸ்டெப் தான், ஆனா நல்லா இருக்கு. ஈஸியா பண்ணலாம். வாங்க வாங்க எல்லாரும் மூவ்மெண்ட் கொடுங்க. சூப்பரா இருக்கும். ஆனா மாறணும், இது குறைஞ்சிரும் சொல்லுங்க. தொப்பை கம்மியாயிருமா? ஓகே, தேங்க் யூ. இந்த பாட்டோட அர்த்தம் வந்துட்டு கிளம்பி வாங்க தலைமகனுடைய கல்யாணத்துக்கு அப்படின்னு. நாங்கள் எங்கள் பிகேல வந்து ஒரு கோரஸ் வந்து ஆண்கள் பாடினா ஒன்று வந்து பெண்கள் பாடுவாங்க. அப்போ பெண்கள் வந்துட்டு கிளம்பி வாங்க கல்யாணத்துக்கு தலைமகனுடைய கல்யாணத்துக்கு போகிற அப்படின்னு, பெண்கள் வந்து போகலாம் வாங்க நாங்களும் சேர்ந்து வரோம் அப்படின்ற மாதிரி அவங்க பாடுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் அந்த கடைசி வரைக்கும் நல்ல ஓட்டம் ஓடினவர்களே நீங்கள் எல்லாரும் வாங்க அப்படின்னு. அப்போது பெண்கள் வந்துட்டு நாங்களும் வரோம் வாங்க போகலாம் அப்படின்னாரு. அந்த மாதிரி அந்த வசனத்தை வச்சு நிறையா வந்து பண்ணியிருக்கோம். அது நான் அப்புறம் கடைசியில் வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன். வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து மூவ்மெண்ட் பண்ணலாம். தேங்க் யூ. இங்கே தான் இருந்தீங்களா? இங்கே Amanare,
பாட்டோட அர்த்தம் வந்து கிளம்பி வாங்க தலைமகனுடைய கல்யாணத்துக்கு. அப்பா கடவுள் நம்முடைய ஜனங்களை வந்து அழைத்திருக்கிறார் அப்படின்னு. அப்போ பெண்கள் வந்து போகலாம் வாங்க போகலாம், பிதாவாகிய அப்பா வந்து நம்மளெல்லாம் கூப்பிடுறாராமா அப்படின்னு. அப்போ ஆண்கள் வந்து பாடுவாங்க, ஏன்னா ஆண்கள் தான் இந்த தாளத்தால் அடிப்பாங்க. அப்போ ஆண்கள் வந்து தாளம் தட்டி அந்த பீப்பிளையெல்லாம் ஊதி இயேசு ராஜாவை சந்தோஷப்படுத்த நாங்கள்லாம் போகிறோம் அப்படின்னு. அப்போ பெண்கள் பாடுவாங்க, அவங்க வந்து கை தட்டுவாங்க, கைத்தட்டி பாடல்கள் பாடி அவரை இது உயர்த்தி கொண்டாட நாங்களும் வருகிறோம் அப்படின்னு. அடுத்தது விருந்து வந்து தயாராகிருக்கு. அவர் அழைத்தவர் நீதிமான்கள் எல்லாம் அங்கே வருவாங்களாமா அப்படின்னு. அப்போ பெண்கள் வந்து அவரோடு உண்டு குடித்து எந்தெந்த எப்பொழுதும் வாழ்வதற்கு நாங்களும் வருகிறோம் அப்படின்னு. அடுத்தது மணவாளனுக்கு மனைவியாக நாங்கள்லாம் வெள்ளை வஸ்திரம் தரித்து இருக்கிறோம் அப்படின்னு. பெண்கள் வந்துட்டு நாங்களும் கன்னிகைகளாக அவருக்காக காலகால வாழ்வதற்கு இருக்கிறோம் அப்படின்னு. அப்போ நல்ல ஓட்டம் ஓடினவர்களே அவரோடு கடவுளோட தேசத்தில் வந்து ஓய்வெடுக்க எடுக்கிறவங்கள பாக்கியம் உள்ளவர்கள். அப்புறம் நன்றி சொல்லி வணங்கி அவரை கும்பிடுகிறோம் அப்படின்னு. ரொம்ப நன்றி மரணனா. இந்த ரொம்ப சூப்பராக நீங்கள் பாட்டு பாடினீங்க, டான்ஸ் பண்ணீங்க, எல்லாரையும் ஆட வச்சிங்க, எல்லாரும் டான்ஸ் பண்ணீங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டுதல். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சூப்பராக இருந்துச்சு இந்த நிகழ்வு. அடுத்ததாக நம்ம பணியாக ஒரு டான்ஸும் நம்ம ஆட போகிறோம். அவங்க பாட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கும் நம்ம டான்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கிடையில் எங்கள் ப்ரொஃபஸர் டாக்டர் எங்கள் அங்கிள் வந்து இப்போ பேச போகிறாரு. எங்களுக்கு லெக்சராக அநேக காரியங்களை எங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்காரு தேவராஜ் அங்கிள். அவர் வந்து நம்மளோடு இந்த நிகழ்வை குறித்து சில வார்த்தைகளை எங்களோடு பேசுவார். எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஆட்டம் ஆடும்போது நானும் வந்து ஆடணும்னு ரொம்ப கால் துடிக்குது, ஆனால் உடல் ஒத்துக்கொள்ள. நான் பக்கத்தில் இருந்து விட்டு சொன்னேன், இது கிட்டத்தட்ட படுக டான்ஸ் அப்படின்னு. படுகர்கள் இங்கே மற்ற ஆதிவாசிகள் எல்லாரும் ஒரே விதமான ஆட்டம் தான் ஆடுவாங்க. அதனால் இந்த ஆட்டங்களெல்லாம் ஆடும்போது கிட்டத்தட்ட ஒரே விதமாக தான் இருக்கும். எனக்கு ஆடணும்னு ஆசையாக இருந்தது, ஆனால் ஆட முடியல, மன்னிச்சிருங்க. இப்போ பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை வாசிக்கணும்னு விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 9வது வாக்கியம் தொடங்கி 12வது வாக்கியம் வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். தயவு செய்து என்னோட வேதத்தை வைத்திருக்கிறவங்க கொஞ்சம் கவனிச்சுக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் 340வது பக்கத்தில் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 9வது வாக்கியம் தொடங்கி. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் இருந்து வந்து ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானுக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொன்னார்கள். ஆமேன் என்பதை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பாடின பாட்டில் வெள்ளை உடை அணிந்து கல்யாணத்துக்கு போவோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க இல்லையா?
அந்த வெள்ளை அங்கி அணிந்த மக்களாக இங்கிருக்கிற எல்லாரும் நாம் போக வேண்டும். எத்தனை பேர் காசு? ஆமென். சரி, இந்தியா பலவிதமான மக்களை கொண்ட நாடு. பல இனங்கள், பல ஜாதிகள், பல கோத்திரங்கள், பல குலங்கள் உள்ள ஒரு நாடு. இந்தியாவிலேயே இன்னும் சொல்ல போனால் உலகத்திலேயே நீலகிரி மாவட்டத்தை பற்றி சொல்லும்போது நீலகிரி மாவட்டம் ஆதிவாசிகளுடைய அருட்காட்சியகம் என்று சொல்வார்கள். A museum of tribal people என்று சொல்வார்கள். அந்த வகையில் கிட்டத்தட்ட ஆதிவாசிகளும் பாதிவாசிகளுமாகிய மக்கள் இந்த நீலகிரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 9 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். இந்த 9 லட்சம் மக்களில் நீலகிரி என்பது பழங்குடி மக்களுக்கு சொந்தமான ஊர் என்பதை காட்டுவதற்காக அநேகர் விதவிதமான மொழிகளையும் கலாச்சாரங்களையும் கொண்ட அநேகர் இருக்கிறார்கள் என்பதை சொல்லுவதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். இங்க ஆட்டம் ஆடி பாட்டு பாடின 2 குழுவினரை பற்றி சொன்னாங்க. யார் யாரு? வெட்ட குறும்பா, பணி. சரி, இதே போல இந்த மண்ணுக்கே உரியதான சுமார் 20 மக்கள் குழுக்கள் இருக்கிறார்கள். அவருடைய பெயர்களை சொல்லுகிறேன். அவர்களை பற்றி விவரங்களை நான் சொல்ல போவதில்லை. அவர்களை பற்றி விவரங்களை நீங்கள் அறிய வேண்டுமானால் என்னிடத்தில் தனியாக வந்து கேட்க வேண்டும். இந்த கூட்டத்தில் அதை குறித்து நான் பேச விரும்பவில்லை. முதலாவதாக நானும் அந்த வகையிலே ஒருவன், அதையும் சொல்லிக் கொள்கிறேன். நான் படுகர் என்ற இனத்தை சார்ந்தவர். படுகர் என்ற இனம் நீலகிரியிலே பெரும்பான்மையான மக்களாக நாங்கள் இருக்கிறோம். இப்பொழுது எங்களுக்கு அந்த ஆதிவாசிகள் என்ற அந்த சிலாக்கியம் இல்லை, ஏனென்றால் அரசியல் காரணங்களுக்காக. சரி, இருக்கட்டும். அடுத்ததாக தோடர் என்ற தொதவர். தோடர் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அவர்களுக்கு பேர் தொதவர். பெரும்பான்மையாக உதகை பகுதியில் இருக்கிறார்கள். உங்களில் அநேகருக்கு அவர்கள் தெரியும். வருஷத்துக்கு ஒரு முறை 2 முறை நம்பால் கோட்டைக்கு வருவார்கள், பார்த்திருப்பீர்கள். இரண்டாவது கோத்தர், மேலே கோக்கால் மலையில் இருக்கிற ஒரு இனம் கோத்தர். மூன்றாவது குறும்பர் என்ற பெயரில் நிறைய மக்கள் இருக்கிறார்கள். அரசாங்கம் எல்லாரையும் குறும்பர் என்ற ஒரு அடைமொழிக்குள்ளே கொண்டு வந்து விட்டது. ஆனால் குறும்பர்களில் பலவிதமான மக்கள் இருக்கிறார்கள் என்பதை சொல்வதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். இப்போ நாம் இறங்கி வந்த இடமும் கூட குறும்பர்பாடி. இந்த இடத்துக்கு குறும்பர்பாடி தானே? குறும்பர்பாடி. ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னு தெரியல. எங்கள் முன்னால் குறும்பர்கள் இருந்தாங்களா, எந்த குறும்பர் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது குறும்பர்பாடி என்று சொல்லுவோம். குறும்பர் என்ற இனம். இந்த குறும்பர் இனத்தில் நீலகிரி மலையில் பாலக்குறும்பர் என்றால் பங்காளிகள் என்பது பொருள். பங்காளி குறும்பர்கள். அதனால அவர் பங்காளி குறும்பர் சொல்றதுல பாலக்குறும்பர் என்று சொல்லுவோம். அந்த பால் என்பது பசும்பாலுக்கு இணையாக இருப்பதனால அவர்களை மில்க் குறும்பர் என்று அழைப்பார்கள். அது தவறான ஒன்று. பாலம் வேற, பால் வேற. பாலம் என்றால் பார்ட்னர்ஷிப், பால் என்றால் மில்க். ஆனால் அதையே விதவிதமாக சொல்வார்கள். ஏனென்றால் இதை குறித்து சரியான அறிவு இல்லாதனாலே பாலக்குறும்பர் இருக்கிறார்கள். ஹாலு குறும்பர் என்ற ஒரு கூட்டத்தாரும் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இங்கே நாம் ஏற்கனவே அறிந்தது போல பெட்ட குறும்பர்கள் இருக்கிறார்கள். பெட்ட குறும்பர்களை நாம் பார்த்திருக்கிறோம். அதனால இந்த பெட்ட குறும்பர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். செல்வராஜ் அண்ணா இங்கே வந்ததிலிருந்து அவர்கள் மொழியிலேயே வேதாகமத்தை கொண்டு வர ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இப்பொழுது அவர்கள் குடும்பமாக இந்த மக்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறார்கள்.
இங்கே அவர்களுடைய ஊழியத்தின் பலனாக தேவன் ஒரு திருச்சபையும் கொடுத்திருக்கிறார். அதனால ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அடுத்து ஸ்டான்லி இங்கே பக்கத்தில் இருக்கிறார். ஸ்டான்லி அவர்கள் எருமாடு பகுதியில் இருக்கிற முள்ளுக்குறும்பர் என்ற ஒரு மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிறார். முள்ளுக்குறும்பர் என்றவர்கள் இன்னொரு குறும்பர் வகையை சேர்ந்தவர்கள். இந்த முள்ளுக்குறும்பர் தான் இந்த நீலகிரி பகுதியில் இருக்கிற மற்ற எல்லா ஆதிவாசிகளையும் ஆளுகை செய்கிறார்கள். கிட்டத்தட்ட கொஞ்சம் அதிகாரம் செலுத்துவார்கள் முள்ளக்குறும்பர்கள். முள்ளக்குறும்பர்களை பற்றி நீங்கள் ஸ்டான்லி அவர்களிடத்தில் அதிகமான விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மசினகுடி பகுதியில் காடு குறும்பர் என்ற ஒரு மக்கள் கூட்டம் இருக்கிறார்கள், காடு குறும்பர்கள். அதே போல ஜேனு குறும்பர்கள் என்று அழைக்கப்படுகிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டத்தில் அவர்களை ஜேனு குறும்பர் என்று அழைப்பதில்லை. குறிப்பாக கர்நாடக பகுதியில் இருக்கிறவர்களை ஜேனு குறும்பர் என்று அழைப்பார்கள். தேன் குறும்பர் என்று அவர்களை சாதாரணமாக சொல்லிவிடுவார்கள். இங்கே இருக்கிறவர்களை காட்டு நாய்க்கர் என்று அழைப்பார்கள். காட்டு நாய்க்கர்கள், இந்த காட்டு நாய்க்கர்களுக்கும் சென்னை பகுதியில் இருக்கிற செங்கல்பட்டு பகுதியில் இருக்கிற காட்டு நாய்களுக்கும் ஏணி வச்சா கூட எட்ட முடியும். மிகவும் வித்தியாசமானவர்கள். மொழியிலாகட்டும் பண்பாட்டிலாகட்டும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும். ஏன் அந்த ஒரே பேர் எல்லாருக்கும் வந்தது என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பெயரில் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள், காட்டு நாய்க்கர்கள் என்ற ஜேனு குறும்பர்கள். அதே போல இருளர்களிலே பல மக்கள் இருக்கிறார்கள். இருளர்களில் மேல் நாடு இருளர் அல்லது மலைநாடு இருளர் என்ற ஒரு இருளர்கள் இருக்கிறார்கள். இன்னொருவரை வெட்டக்காடு இருளர் என்ற ஒரு விதமான இருளர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இருளர்கள் என்று அழைக்கப்பட்டாலும் இவர்களுக்குள்ளேயும் மொழியிலையும் கலாச்சாரத்திலையும் வித்தியாசங்கள் உண்டு. நான் சொன்னது போல இந்த குறும்பர்கள் மத்தியில் ஒவ்வொரு குறும்பர்களுக்கும் தனித்தனி மொழி உண்டு. இப்போ முள்ள குறும்பர்கள் மொழியில யாராவது ஒருவர் பேசினாரானால் இங்க இருக்கிற பெட்ட குறும்பர்களுக்கு புரியாது. சரிதானே சொல்றது கரெக்டா? வெட்ட குறும்பர்கள் பேசினால் முள்ள குறும்பர்களுக்கு சுத்தமா தெரியாது. ஆக அதுபோல வெட்டக்காடு குறும்பர், இருளர், மலைநாடு இருளர் என்ற மக்கள் உண்டு. இருளர்களில் கசவ இருளர்கள் என்று சமீப காலமாக அரசாங்கத்தாலே இந்த கசவர் என்ற ஒரு குழுவினரை சேர்த்திருக்கிறார்கள். இந்த கசவர்கள் குறிப்பாக மசினகுடி பகுதியில் இருக்கிறார்கள். இந்த கசவர்கள் மத்தியிலே இப்பொழுது ஊழியர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே போல வைநாடான் செட்டி என்ற ஒரு செட்டி இனம் இருக்கிறது. அந்த செட்டி இனம் செட்டிகளில் உயர்ந்த செட்டி என்று சொல்வார்கள். அவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள். ஆனால் தமிழோடு கூட சேர்ந்து மலையாளமும் கலந்து ஒரு விதமான மொழி பேசுவார்கள். அவர்கள் அதிகமாக மலையாளத்தை தான் பேசுவார்கள். அடுத்ததாக மவுண்டாடன் செட்டி டானியல் அண்ணனோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிறார்கள். மேலே ஊட்டி பகுதியில் ஊர்வியர் அல்லது ஊராளி குறும்பர் என்ற ஒரு மக்கள் இருக்கிறார்கள். இவர்களில் கடைசியாக அல்ல, மிக முக்கியமாக பணியர்கள் இருக்கிறார்கள். பணியர்கள் ஏற்கனவே இங்கே சொல்லப்பட்டது போல, டானியல் அண்ணன் சொன்னது போல, நீலகிரி மாவட்டத்திலையும் குறிப்பாக கூடலூர் பந்தலூர் பகுதியிலையும், கூடலூருக்கு மேலே யாரும் இல்லை, அது மேல் கூடலூருக்கு மேலே ஒரு பணியரும் இல்லை. பணியர்கள் இந்த பகுதியிலையும், கர்நாடகாவில் ஒரு சில இடங்களிலும், கேரளாவில் ஒரு சில இடங்களிலும் இருக்கிறார்கள். இந்த பணியர்கள் என்பவர்கள் அவருடைய அந்த பேரிலிருந்தே நாம் அறியலாம், பணி செய்ய அழைக்கப்பட்டு வந்தவர்கள் என்று. இவர்களை குறித்து சொல்லும்போது இவர்கள் ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்தவர்கள் என்று மானிடவியல் வல்லுநர்கள் சொல்வார்கள். மனிதர்களை குறித்து ஆராய்ச்சி செய்கிறவர்கள் சொல்வார்கள். இவர்களை அந்த நாட்களிலே பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்கா தேசத்திலிருந்து சிறையாக பிடித்து வரப்பட்டவர்கள்
என்று சொல்வார்கள். எப்படி இருந்தாலும் அவர்கள் இந்த பகுதியில் வந்து குறிப்பாக இங்கே இருக்கிற பெரிய நில சுவாந்தார்கள் அல்லது பெரிய பண்ணையாளர்களுக்கு விலைக்கு விற்கப்பட்டார்கள். அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி அவர்களுடைய இனம் இன்றைக்கு கூடலூர் பகுதியில் நான் நினைக்கிறேன் 80 கிராமங்கள் 140 கிராமங்கள் இருக்கிறதாக கேள்விப்படுகிறேன். கேரளாவிலும் கர்நாடகத்தில் எத்தனை கிராமங்கள் இருக்கிறது என்பது எனக்கு சரியாக தெரியாது. இந்த பணியர்கள் அடிமைகளாக கொண்டு வரப்பட்டவர்கள். நான் இங்கே நம்ம சகோதரருக்கு கேட்டேன், இங்கே வந்தவங்க யாராவது பெரிய காது இருக்கான்னு கேட்டேன். யார் காதும் பெருசு இல்லைன்னு சொன்னார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய நாட்களில் பணியர்களுடைய பெண்கள் அவருடைய காது ரொம்ப பெருசாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஏன் அப்படி? அவங்களுக்கு தங்கமோ வெள்ளியோ காதில் போட மாட்டாங்க. இப்போ போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேர் ஐயா காதில் என்ன போட மாட்டாங்க? தங்கமோ வெள்ளியோ போட மாட்டாங்க. மாறாக ஓலையை சுற்றி போட்டிருப்பாங்க. ஏன் ஓலையை சுற்றி போட்டாங்க? அநேகருக்கு தெரியாது. அது அப்படியே பழக்கமாக கொண்டு வந்துட்டாங்க. சின்னதாக ஓட்டை போட்டு அதை இழுத்து பெருசாக்கி அதில் சின்னதாக அந்த ஓலையை சுட்டி போட்டு அதுக்கு இடையில மணியெல்லாம் வச்சு அழகுப்படுத்தி வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி ஆட்கள் பார்க்கறதுக்கு மிக அபூர்வம். ஒரு சிலர் இருக்கலாம். ஆனால் நான் இங்கே வந்து ஆரம்ப காலங்களில் ஒரு சிலர் இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி ஆட்களை நான் பார்க்கறதுக்கும் எனக்கு முடியல, வாய்ப்பு கிடைக்கல. பழைய படங்களில் போட்டோக்களில் அப்படிப்பட்டவங்க இருக்காங்க. ஏன் காதில் அந்த வளையம் சுற்றி போட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்களில் யாருக்கு அந்த குடும்பம் அடிமையாக இருந்ததோ அவர்கள் தங்களுடைய அந்த உரிமையாளருடைய பெயரை அந்த பனை ஓலையில் எழுதி அதை அவருடைய காதிலேயே மாட்டி விடுவாங்க. நம்ம ஊரில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் இந்த மாடுகளுக்கு காதில் ஒரு இது குத்தி விட்டாங்க தெரியுங்களா? டேக். அது ஒன்று கணக்கெடுக்காக வச்சுருந்தாங்க. அதனுடைய முக்கிய காரணம் இது இன்னாருக்கு சொந்தம்ங்கிறத சொல்கிறதுக்கு தான். சரிங்களா? அதே போல் இந்த காதுகளில் இந்த இது போடுறது இவர் இன்னாருக்கு அடிமை என்பதை காட்டுவதற்கு. ஆக அந்த இது இருந்ததுனால இவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். எனக்கு தெரிந்தது போலவே மிகவும் பயந்த மக்கள். யாராவது பார்த்தாங்க, வெளிநாட்டில் பார்த்தாங்க ஓடி ஒழிஞ்சிக்குவாங்க. விசேஷமாக சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் தைரியமாக இங்கே உட்காந்து கிட்டார் அடிக்கிறாங்க, ட்ரம் அடிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் முந்தைய ஒரு காலத்தில் வெளியாட்களை யாராவது பார்த்தாங்கன்னா குடுகுடுன்னு ஓடிடுவாங்க. வீட்டுக்குள்ளே ஓடி எங்கே ஒழிஞ்சிக்குவாங்க தெரியுமா? பாய் சுருட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பாய்க்குள்ளே போய் ஒழிஞ்சிக்குவாங்க. வெளியே தெரிய மாட்டாங்க, வெளியே காட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி பயந்த சுபாவமாக இருந்தாங்க. அதற்கு காரணம், இவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த அவர்களுடைய எஜமான்கள் இவர்களை யாரையும் விடுதலையாக்கி சுதந்திரமாக இருக்க விடவில்லை. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, ஆனாலும் இவர்கள் இன்னும் சுதந்திரம் அடையவில்லை. இப்போ ஒரு சிலர் ஆண்டவருக்குள்ளே சுதந்திரம் அடைஞ்சிருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுதந்திரம் அடையாதவர்களை சுதந்திரத்துக்குள்ளாக அழைத்து வருவது நம்மையில் விழுந்த கடமை. அதனால இந்த சந்தர்ப்பத்தில் நாம் எல்லாரும் நம்முடைய பணிய மக்களுடைய சுதந்திரத்துக்காக, விடுதலைக்காக, ஆத்மா விடுதலைக்காக நாம் ஜெபிக்க வேண்டுவது நமக்கு மிக மிக முக்கியம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, பணியர்கள் யாருமே இந்துக்கள் கிடையாது. அவர்களை இந்துக்களாக மாற்றி இருக்கிறார்கள். அதனால இவங்களுக்கு கோயில்னா பெருசாக எதுவும் இருக்காது. ஒரு கல்லை நட்டிருப்பாங்க, அதுதான் கோயில்.
ஆனால் இப்போ புதுசாக அங்கே கோயிலெலாம் கட்டியிருக்காங்க. ஆனால் இப்போது இருக்கிற இந்த சிலர்லாம் ஐயப்ப மலை கூட போகிறாங்க, அப்படிதானே? ஐயப்ப மலை கூட போகிறாங்க. அதனால் ஐயப்ப மலைக்கு நான் போகாதபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அடிமையாக வாழ ஆண்டவர் உதவி செய்யும்படியா நாம் ஜெபிப்பது நம்முடைய தலையாய கடமை. ஆகவே இந்த மக்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இவர்கள் வேலைக்காரர்களாக, பணியர்களாக, அடிமைகளாக இருந்தார்கள். அடிமைகள் இனி அடிமைகள் அல்ல என்ற நிலைமையை முற்றும் அடைவதற்கு நாம் ஒவ்வொருவரும் ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே இந்த காரியங்களை நம்ம ஒருவரும் புரிந்து ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நான் ஏற்கனவே சொன்னது போல நீலகிரியில் இருக்கிற 20 ஆதிவாசி மக்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதோடு கூட இன்னும் ஆண்டவரை அறியாத பலர் இங்கே இருக்கிறார்கள். நான் சாதாரண பாதி வாசிகள்னு சொன்னேன் இல்லையா? ஆதிவாசிகள்னா அதுக்கு அர்த்தம் பாதியில் வந்தவங்க இல்லை. 1825க்கு பிறகு இங்கே வந்து குடியேறினவர்கள் மலையாளிகள், தமிழர்கள், ஆந்திர பிரதேசத்திலிருந்து வந்தவர்கள் போன்றவர்கள் எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். நமக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒருவராயிலும் கெட்டு போகக்கூடாது என்பது தேவனுடைய விருப்பம். ஆகவே தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தடவி கண்டுபிடிக்க நாம் ஒவ்வொருவரும் ஜெபிப்போம். என்னோடு கூட ஜெபிக்க நீங்கள் தயாராக இருப்பது என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நீலகிரி மாவட்டத்தில் ஒவ்வொரு குழுக்களை பற்றி அருமையாக சொன்னாங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்தியாவுக்கு 1947 சுதந்திரம் கிடைத்து விட்டது, ஆனால் இன்னும் அநேக சுதந்திரம் கிடைக்காமல் இருக்கிறாங்க. ஸோ நான் பைபிள் ஸ்டடி டீச் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஸோ இதை குறித்து நான் ஸ்டடி பண்ணும்போது, நான் டீச் பண்ணும்போது ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வந்தது. எங்கள் பைபிள் காலேஜோட ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் கீழ்ப்பாக்கம் பகுதியில் இருக்குது. ஸோ எங்கள் பைபிள் காலேஜ்க்கு பேக் சைடு வந்து கீழ்ப்பாக்கு மனநல அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. ஸோ அங்கே உள்ள நான் போகல, பட் அங்கே உள்ள நியூஸ் எல்லாம் கேள்விப்படும்போது அவங்கள வந்து சங்கிலியில் கட்டி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அதுதான் வந்து கட்டு. ஸோ அதே போல் நமக்கு பலதரப்பட்ட கட்டு இருக்குதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்து பாவக்கட்டு, அவங்க என்னதான் நம்ம ப்ரேயர் பண்ணாலும் வெளியே வர முடியாதபடி பாவத்தில் ஒரு கட்டு இருக்கிறது. சில படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து படிக்க முடியாதபடிக்கு மனதில் ஒரு கட்டு. சில பேர் வந்து நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனால் சம்பாதிக்கிற பணம் வந்து அவங்களுடைய பர்ஸில் இருக்காது, அது காணாமல் போய்விடும், அது வந்து பணக்கட்டு. ஸோ இது போன்ற பல விதமான கட்டுகள் இருக்கிறதுங்க. ஆனால் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் விடுதலையாக்கியிருக்கிறார். விடுதலையாக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், விடுதலை பெற்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். இப்போ நம்மளுடைய கடமை என்னன்னா, நம்ம மற்றவங்களையும் விடுதலையாக்க வேண்டும். ஸோ இந்த கிறிஸ்மஸ் நம்ம சந்தோஷமாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ப்ளஸ் நம்ம என்ன பண்ணணும்னா மற்றவங்களையும் விடுதலையாக்க வேண்டும். நம்ம யாருக்கு அடிமையாகணும்னா இயேசுவிற்கு மாத்திரம் அடிமையாக வேண்டும். ஸோ நான் பைபிள் காலேஜ் படித்து கொண்டு இருக்கும்போது அருமையான சார் வந்து எனக்கு ப்ரொஃபஸராக இருந்தாங்க. அப்போ வந்து கிராஜுவேஷன் டைமில் கிராஜுவேஷன் மெசேஜ் கொடுக்குறதுக்கு என் பேரை சூஸ் பண்ணாங்க. அப்போ எனக்கு கிடைச்ச தலைப்பு வந்து பவுல் அப்போஸ்தலன் ஒரு வார்த்தையில் சொல்கிறாரு, நான் இயேசுவுக்கு அடிமைன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வார்த்தை ஒரு லைனில் படிச்சுட்டு போனால் நமக்கு புரியாது. அதோடைய ஹிஸ்ட்ரி ஆழமாக நம்ம படித்தா அதோடைய அர்த்தம் என்னன்னா, அந்த காலத்தில் அடிமைகளுக்கு ஷர்ட் போட அனுமதி இல்லையாமா, மேலாடை போட அனுமதி இல்லையாமா. அவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, மேலாடை போட அனுமதி தரமாட்டாங்க. அப்போ மேலாடை தராமல் எஜமான்கள் ஒரு அடிமையை பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எஜமானுடைய முதல் லெட்டரை பழுக்க காய்ச்சிய கம்பியை வச்சு எழுதி, ஃபார் எக்ஸாம்பிள் எஜமானுடைய பேர் வந்து ஜான்னா, அந்த அடிமைக்கு ஜே ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து அவங்களுடைய முதுகில் அப்படியே பெரிய லெட்டரில் எழுதுவாங்களாமா. ஏன் அது எழுதுறாங்கன்னா, ரோட்டில் பார்க்கும்போது முதுகில் திரும்பி பார்ப்பாங்களாமா. திரும்பி பார்த்து இவர் வந்து இவருக்கு சொந்தம், இந்த எஜமானுக்கு சொந்தம். இன்னொருத்தர் சாம்னா எஸ்ன்ற எழுத்து எழுதுவாங்களாமா, இவருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி. ஸோ பவுல் சொல்றாரு, இதே போல நான் இயேசுவுக்கு அடிமை. என்னுடைய சரீரத்தை பார்த்தீங்கன்னா, என்னுடைய வர்ஷிப்பை பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாருங்க. ஸோ நம்ம எல்லாரும் யாருக்கு அடிமை? இயேசுவுக்கு மாத்திரம் தான் அடிமை, வேற யாருக்கும் அடிமைகள் கிடையாது. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு விடுதலை தந்துட்டாரு. ஸோ இந்த மக்களை பற்றி அருமையாக எடுத்து சொன்னாங்க. ஸோ இந்த மக்களை பற்றி இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்பதற்காக சென்னையிலிருந்து வந்திருக்கிற பைபிள் காலேஜ் லீடர் மிஸ்டர் ஜான் ஸ்டீஃபன் அவர்கள் இந்த மக்களுக்காக ஸ்பெஷல் ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் எழுந்திருந்து ஜெபம் பண்ணுவோமா? ஒரு 3 minutes நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ப்ரேயர் பண்ணிட்டு இன்னொரு 1 hourல இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிடும்.
நம்ம எல்லாருக்கும் ஒரு gift இருக்கு, நல்ல உணவும் இருக்கிறது. ஒரு 1 hour மட்டும் பொறுத்துக் கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Hallelujah. To God be the glory. Man, it's an amazing time, and I'm really happy to stand before you. And it's a joy, and I thank God for giving me this opportunity. நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துறேன். இந்த நேரத்தில் இந்த ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகள் மத்தியில் என்னையும் ஒரு பங்காளராக, என்னையும் ஒரு உறுப்பினராக, ஒரு குடும்பத்தில் ஒரு ஐக்கியமாக, I thank really God for giving me this wonderful opportunity, and I'm happy to see each and everyone here. It gives me so much of joy, and I thank God for bringing me to this Institute Fishers and Hunters. I studied in Elim Sotu Kodambakam Sabila Padichittu. Then God has given me opportunity to meet Brother John Stanley, and I'm also like you. I'm also a student in Fishers and Hunters. I'm proud to say I'm a student, still studying Word of God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கண்களை மூடி நாம் தேவனுக்கு இந்த 20 குரூப் இருக்குன்னு சொல்றது இங்க வந்து நான் கேள்விப்படும் போது இட் gives me so much of joy, and நமக்கு இன்னும் அதிகமான பாரம் நம்ம மேல் விழுந்த கடமை. we need to pray. I think it is an intercessor's prayer that we do have each and everyone here to pray for each and every people group. That is what you and I are called for. நீங்கள் நானே நம்ம அழைத்தது தேவன் நம்ம ஒவ்வொரு அடிமைத்தனத்தில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம் தேவ சமூகத்தில் தேவனுக்காக நாம் அவர்களை கொண்டு வந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து, நீங்களும் நானும் எப்படி அடிமைத்தனத்திலிருந்து நம்ம மீட்டெடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் அவரை துதித்து, அவரை அலங்காரித்து, அவரை பாடல் பாடி அவரது நாமத்தை தொழுது கொள்ளும். அதே மாதிரி இங்குள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு குரூப்பையும் இந்த படுகா மொத்தம் 20 தனிப்பட்ட அந்த குடும்பம் சொல்லியிருக்கல ஒவ்வொருவரும் தேவன் நம்ம அழைத்து வந்து அவருக்கு நம் தேவனுக்கு நன்றி சொல்லி அவர் மூலியமா நம்ம வந்து அநேக காரியங்களை நம்ம தேவனை மகிமைப்படுத்துவோம். அதற்காக தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கோம். நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவனுக்காக நாம் பிரார்த்திப்போம். Hallelujah. God, I thank you so much, Almighty Father. What a joy, Lord, Father, to come before you in your presence. Lord, to lift up your holy name. And from the beginning, Lord, to sing songs in Panya language in the group, and also this Padga, this Karma, the group. And Lord, it's such a joy to learn their dance, their programs, be part of them, be part of this family. And moreover, Lord, it's your plan that today that we need to meet so that we can lift up and glorify your name along with all these brothers and sisters, Lord Father. Thank you so much, Lord, for giving this wonderful opportunity. God, I'm so grateful, and pray for each and every group that God, we will go, bring those people. We will teach, and we will also, Lord, we will also write. Thank you so much for this family who is giving their whole time in translating the scriptures, translating the Old Testament and the New Testament. God, it's such a great joy to hear that. And Lord, we not only this, Lord Father, way long back, about hundreds and thousands of years back, that Father, a missionary who came to India, know the language. They came and learned Tamil. God taught us. Today we carry the Tamil Bible in our hands because there's so many missionaries that God has shed their blood, they shed, they've given everything, their life for us. And today, you've given us this opportunity to share the scriptures with these people. I pray that, Lord Father, it's a glory, Lord Father. It's a great blessing, Father. Lord, we pray that we will go reach out to each and every brother of this group. That God, we will teach your word. As scripture says in Philippians that all, God, we cannot do in our strength, but we can do all this to the strength of God who given us, Lord Father. God, I can do all things through him who gives me strength. Father, that God, it's you will give us the strength where we can go and glorify your name. The reason he called us to go and make disciples as a great commission given to us. Father, that today we will make a decision that we will go reach out all this group, this 20 groups and more. God, we love these people as you loved us. We loved you, Lord. We love these people. We want to give our best. We want to give up everything that God you shed everything for us, Lord Father. Not because we are good, not because we are blessed, but Father, you loved us. Yet when we are sinners,
God, you loved us, you died on the cross for our sins to be forgiven. Lord, that's a joy we have this today, that we are able to come together as a family. I pray that, Lord Father, today, that in your presence, we also take an oath that, God Father, we commit that we will, God, translate, we will give all our best to translate the scriptures and meet these people, teach Bible, teach your word, baptize them, and bring glory to your name. Thank you, Lord. As each and everyone today will take home in their hearts that they will take a decision that we will reach one group, we will reach a person. And this whole 2025, God, you blessed us so much. As we coming here, Lord, purify us, sanctify us, and help us to take a decision in our heart that this coming 2026, that God, we will go and reach all these people, and God, teach them, love them, and God, as you loved us, so we can, God, bring glory to your name. Thank you, Lord. We pray and ask everything in one of us in Jesus Christ's name. Amen. Amen. Thank you. Thank you, dear brother, for a wonderful prayer. எல்லாரும் உட்காருவோம். இன்னும் கொஞ்ச நேரம் மாத்திரம் உட்காந்துருங்க. அதுக்கப்புறம் நல்ல சிறந்த தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு வரப்போகிறது. மேஜிக் பிரதர் வந்திருக்கிறாங்க, வேலூர் பட்டணத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிஃப்ட் பட்டிமன்றம்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் நீங்கள் பொறுமையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு சிலர் வந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்பொழுது நம்ம முக்கியமான டைமுக்கு வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். தேவனுடைய வார்த்தை எத்தனை முறை கேட்டாலும் அது நமக்கு போர் அடிக்காது. அந்த வார்த்தை நம்மை பலப்படுத்தும். கரண்ட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் கரண்ட் போனா காது கேட்காது, கரண்ட் போனா யாருக்கெல்லாம் காது கேட்காது, கை தூக்கி ஒரு அலையில சொல்லுங்க. ஓகே, கரண்ட் போனாலும் நமக்கு எல்லாருக்கும் காது கேட்கும். ஐயாவுடைய வாய்ஸும் நல்ல ப்ரொஃபஸருடைய வாய்ஸ், ஸோ நல்ல ஒரு எல்லாருக்கும் கேட்கும். ஸோ இப்போ நம்ம ஐயாவை கரங்களை தட்டி வரவேற்போம். ஐயா அப்போஸ்தல சபையின் தலைமை போதகர்.